மிஸ்டர் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. டாக்டர், நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன். எக்ஸர்சைஸ் கூட பண்றேன். ஆனாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸோட நெறைய பேர் வந்து வராங்க. ஸோ உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அத நம்ம கலோரியில வந்து கவுண்ட் பண்றோம். அதே மாரி நம்ம உடற்பயிற்சி மூலமா எவ்ளோ கலோரி வந்து ஸ்பெண்ட் பண்றோம். இத மட்டுமே வச்சுட்டு உடம்பு வெயிட்ட குறைக்கலாமா? நிறைய பேருக்கு மன அழுத்தத்தினால கூட உடம்பு வெயிட் கூடும். ஸோ எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ்னால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உடம்புல சில அறிகுறிகள வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். முதல் விஷயம், உங்க உடம்போட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது உடம்புலோட எடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்போட நடுப்பகுதி மட்டும் அதிகமான அளவுக்கு வெயிட் வந்து இருக்கும். வயிறு பகுதி, தொடை பகுதி, மார்பகங்கள், கழுத்து இந்த பகுதியில மட்டும் உங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கும். கை, காலெல்லாம் வந்து ஒல்லியா இருக்கும். ஃபேஸ் நல்லா வந்து நல்ல வெயிட் போட்ட மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருந்தது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால உங்க உடம்புல வெயிட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். 2வது, சரியான இரவு தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது. தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கமாவும் வந்து இருக்காது. சில பேர் தூங்குவாங்க. ஆனா காலையில எழுந்திரிக்கும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். அதேபோல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமா வந்து கோபப்படுறதோ, இல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி வருத்தப்படுறது, இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து இருக்கும். எப்பல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ, அப்பல்லாம் இனிப்பான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். இல்ல வந்து எண்ணெயில பொரிச்ச உணவுகள் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அது மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங், ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா நார்மலாவே இருப்பாங்க. ஈவினிங் ஆக ஆக நெறைய கிரேவிங்ஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மிட் நைட்ல எழுந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். அதேபோல அடிக்கடி வந்து மசில் கிராம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். கெண்டைக்கால் பிடிச்சுக்கிச்சு, கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, இடுப்புல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கு, கழுத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்கு. இந்த மாரி மசில்ஸ்ல எப்பவுமே வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமானா உங்களுக்கு மசில் வீக்னஸும் வந்துரும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும். அதேபோல பசியும் சரியா தெரியாது. இல்லன்னா அடிக்கடி பசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். டிப்பிக்கலா இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. டாக்டர், நான் வந்து காலையிலேருந்து கூட நான் சாப்பிடாம இருந்தேன். ஆனா ஒன்ஸ் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா, நான் கன்டினியூஸா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயிறு நெறஞ்சாலுமே, உணர்ச்சி பூர்வமா ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறாங்க. இல்ல சும்மா இருந்தா கூட வந்து சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணும். இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, மன அழுத்தத்தினால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு அதிகமா எக்ஸர்சைஸ் பண்ணினாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும். இல்ல வெயிட் குறையாம அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல ஏன் நம்ம உடம்புல வெயிட் போடுது? இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில நமக்கு வந்து அந்த வேலைய செய்றதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தேவ தான். ஏன் இது வந்து வெயிட் அதிகமா போடுது அப்டின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம உடம்புல கார்ட்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்ப கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு எப்படி தயார்படுத்தணுமோ, அப்படிதான் தயார்படுத்தும். ரொம்ப நாள் வாழறதுக்கு நம்ம உடம்புல தேவையான கெமிக்கல்ஸோ, தேவையான ஹார்மோன்ஸ வந்து உருவாக்காது. ஸோ, அதனால தான் உடனடி தேவைக்கு சர்க்கரை தேவைன்னு சொல்லிட்டு கல்லீரல்லேருந்து நெறைய கிளைகோஜன்லேருந்து சுகர வந்து கன்வெர்ட் பண்ணும். உடனடியா இன்சுலினும் வந்து சுரந்து, இந்த அதிகப்படியான சர்க்கரைய வந்து கொழுப்பா மாத்தி உங்களோட வயிற்று பகுதிக்கு அடியில தொப்பையா வந்து ஸ்டோர் பண்ணும். உடம்பு முழுவதுமே கொழுப்பா வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும் பொழுது, நம்மளோட பிரெயின் என்ன நெனச்சுக்கும் அப்டின்னா, நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு. அப்போ வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகள நம்ம வந்து பாதுகாக்கணும். கை, கால்ல ஏதாவது அடிபட்டுச்சு, இல்ல கை, காலே வந்து இல்லாம போயிடுச்சுன்னா கூட நம்ம சர்வைவ் பண்ணிடலாம். ஆனால் வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அங்க பாதிப்பு உண்டானது அப்டின்னா, கண்டிப்பா உயிர் வாழ்றது வந்து கஷ்டமா போடும் அப்படின்னு சொல்லிட்டு, வயித்து பகுதியில தான் அதிகமான அளவுக்கு கொழுப்ப ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். பசி உணர்வும் அதிகமா இருக்கும். அதாவது பசி உணர்வ குடுக்கக்கூடிய கெர்லின்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாவும், திருப்திய குடுக்கக்கூடிய லெப்டின்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாவும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இந்த கார்ட்டிசால் லெவல் அதிகமாகும்போது உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள். சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், பிசிஓஎஸ் மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே உண்டாக ஆரம்பிச்சு, அதனாலயும் அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்.
இன்றைய காலகட்டத்தில நான் உடல் எடையை குறைக்கணும்னு வரக்கூடிய பெண்கள், ஆண்கள் 2 பேர்கிட்டயுமே 50% நபர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்குறோம். ஏன்னா, ரொம்ப கிளீனா வந்து அதாவது கரெக்ட்டா வீட்ல செய்ற ஃபுட்டு தான் சாப்பிடுறாங்க. காய்கறிகள் தான் சாப்பிடுறாங்க. மார்னிங் எழுந்த உடனே காஃபி, டீ எதுவும் குடிக்கிறதில்ல. இந்த மாதிரி அவங்களுடைய டயட்டும் சரி, அதே மாரி எக்ஸர்சைஸும் வந்து கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு. ஆனா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டா, ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி டாக்டர் வாழ்றது? ஒர்க்கே ஸ்ட்ரெஸ் தான். எந்த நேரம் வேணாலும் வந்து கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக தான் அவங்க எனக்கு பேயே பண்றாங்க. அதே மாதிரி நான் நைட்ல தூங்கினாலும் கூட நான் ரொம்ப அலர்ட்டாவே வந்து இருக்கணும். ஸோ இல்ல இது என்னோட கேரியருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்படி தான் வந்து இருந்தாகணும். இந்த மாதிரி நெறைய பேர் வந்து மன அழுத்தத்தோடயே வந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது மன அழுத்தத்தினாலனா, அதை எப்படி குறைக்கிறது? ஏன்னா இவங்களுக்கு நீங்க ரொம்ப டயட்ட வந்து குறைச்சீங்க அப்படின்னா, அ ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வெயிட் கெயினே யாருக்கு வரும் அப்படின்னா, அதிகமா வந்து ஃபுட்ட குறைச்சு ஒரு இந்த யோயோ டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மீல் அ டே இருக்கிறது, இல்ல வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, இல்ல கம்ப்ளீட்டா சமைக்காத உணவுப் பொருட்கள் சாப்பிடுறது. இதனால உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உருவாயிட்டு மெட்டபாலிசம் ஸ்லோவாயிடும். அதனாலேயும் வந்து அவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து அ கடந்த காலத்த பத்தி வந்து ஒரு வருத்தமோ, இல்ல ஃப்யூச்சர பத்தி ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இப்படிப்பட்ட நிலைகள்ல என்ன நம்ம செய்யணும் அப்டின்னா, முதல்ல பண்ண வேண்டியது உங்களுடைய குடல சுத்தம் பண்ணணும். ஏன் அப்டின்னா, மன அழுத்தம் தான் அதற்கு காரணமா இருந்தாலும், இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் ஆனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் எத்தன பேர் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்? இல்ல நம்ம முயற்சி பண்ணி எத்தன பேர் நம்ம சக்சஸ் ஆயிருக்கோம்? ஏன்னா, நம்ம மனச வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மருந்து சாப்பிடும்போது குரங்க பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல குரங்கு தான் ஞாபகம் வரும். ஸோ, அத நினைக்காதீங்க அப்படிங்கிற விஷயம் அடுத்ததா நம்ம மைண்டுக்குள்ள வரும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸ டைரக்ட்டா வந்து நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது, இன்னும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸ தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ, அதற்கு 2 ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. 1 உங்களுடைய வயிற சரி பண்றதன் மூலமா. உங்களுடைய வயிறு ஆரோக்கியமா இருந்தது. உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ஆரோக்கியமா இருந்தது. உங்க குடல் சுவர்கள் வந்து ஆரோக்கியமா இருந்தது. செரிமானம் வந்து கரெக்ட்டா நடந்தது அப்டின்னா, உங்களுடைய மனதும் அமைதியா வந்து இருக்கும். அமைதியான ஒரு மனதுல நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அத ஈஸியா பண்ணலாம். 2வது உங்களுடைய சுவாசம். உங்களுடைய சுவாசம் தான் உங்களுடைய மனச நேரடியா வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பல்லாம் நீங்க மன அழுத்தத்தோட, இல்ல ஏதோ ஒரு கோபத்தோட இருக்கீங்களோ, உங்களுடைய மூச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். மேலோட்டமான ஒரு சுவாசமா இருக்கும். இந்த 2 மெத்தேர்டு தான் உங்களுடைய மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கான ஷார்ட்கட். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம குடல்ல ஏதாவது வந்து காயங்கள் வந்து இருக்கா? நெறைய பேருக்கு வந்து அல்சர் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து தெரியுது. ஆனா, நம்முடைய குடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இல்ல வந்து சிறு குடல்ல பாக்டீரியாவோட ஓவர் குரோத் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு மனநிலைய பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ, அப்போ நீங்க டீடாக்ஸ் மெத்தட ஒரு முறை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ, அத ஃபாலோ பண்ணிட்டு அடுத்ததா இந்த டீடாக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம பண்ண வேண்டியது. அது மட்டுமே சிகிச்சை கிடையாது. அது வந்து முதல் கட்ட சிகிச்சை. 2வது நல்ல ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். நம்மளுடைய உடல் தன்மைக்கும், பாரம்பரியத்துக்கும், காலநிலைக்கும் ஏற்ற மாரியான உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ, அந்த மாதிரியான உணவுகள் தான் முதல்ல உங்க குடல வந்து கம்ஃபர்ட்டா வைக்கும். ஸோ, குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு. அடிக்கடி பசி உணர்வு வந்து உங்களுக்கு வரல. செரிமான கோளாறுகள் வந்து இல்ல. நல்ல பாக்டீரியாசஸ் தான் அங்க இருக்கு அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் வந்து அமைதியான ஒரு நிலைக்கு வந்துரும். ஸோ, முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸ். அப்புறம் வந்து ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள். நம்மளுடைய பாரம்பரிய அதே சமயத்தில உங்களோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி, காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள எடுத்துக்கோங்க. 2வது ரெகுலரா சுவாச பயிற்சிகள ஃபாலோ பண்ணுங்க. இந்த சுவாச பயிற்சிகள் அப்படின்னு சொல்லணும் டாக்டர் நான் வந்து பிராணாயாம பயிற்சிகள் பண்ணணுமா? இல்ல வந்து கபாலபதி பண்ணணுமா? இந்த மாரிலாம் நெறைய நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. சிம்பிளா இந்த பிரீத்திங் டெக்னிக்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 4 செகண்டுக்கு வந்து மூச்ச உள்ள இழுக்கணும். இல்ல 4 எண்ணிக்கைன்னு நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆழமா ஒரு 4 முறை வந்து நல்லா மூச்ச உள்ள இழுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 செகண்டுக்கு 7 கவுண்ட்டுக்கு மூச்ச உள்ள
கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க கூடாது. அதுக்கப்புறமா 8 கவுண்ட்டுக்கு மெதுவா நீங்க வெளிவிடணும். இந்த மூச்சு பயிற்சிய நீங்க பண்ணும் பொழுதே, உங்க உடம்புல வேகஸ் நரம்பு தூண்டப்படும். அதுவும் நீங்க காலை வேளைகள்லயே நீங்க பண்ணும் பொழுது, உங்க உடம்போட சாஃப்ட்வேர் வந்து செட் ஆயிடும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுறது, அதனால வந்து வருத்தப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூச்சு பயிற்சிய நீங்க பண்ணலாம். 3வதா, இந்த ஒரு டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதாவது சங்குப்பூ டீ. இந்த சங்குப்பூ வந்து நல்ல பர்ப்பிள் கலர்ல வந்து அந்த டீ ப்ளூ கலர்ல வந்து வரும். ஸோ இந்த டீ நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க பாடி அண்ட் மைண்ட் இது 2த்துக்கும் அடாப்டோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை தகவமைச்சுக் கொள்ளுதல். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல நாம எப்படி அடாப்ட் ஆயிக்கிறது, அத ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எப்படி எடுக்காம நம்ம வந்து ஈஸியா மேனேஜ் பண்றது. இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்கள கொண்டு வரும். ஸோ அதே போல இது நம்மளோட பிரெயின்ல வந்து காபா அப்படிங்கிற ஒரு கெமிக்கலோட அளவ வந்து அதிகப்படுத்தும். இந்த காபா எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம மைண்ட காம் பண்றதுக்கு இது தேவை. இது குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மனப்பதட்டம் வந்து அதிகமா உருவாகும். ஸோ ஸோ நீங்க வந்து அந்த சங்குப்பூ டீ எடுத்துக்கும்போது, உங்களோட பிரெயின்ல காபா அப்படிங்கிற கெமிக்கலோட அளவு இன்கிரீஸ் ஆகுறதுனால, மன அமைதி உங்களுக்கு உண்டாகும். ஸோ 3வது இதில இருக்கக்கூடிய ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளால உருவாகிறது. இது உங்க பாடியில ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா செயல்படும். நெறைய பேருக்கு செல்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா முதிர்ச்சி அடையிறது, இல்ல ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமாகி மன அழுத்தம் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல இந்த ஆந்தோசைனின் இருக்கக்கூடிய சங்குப்பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மன அழுத்தம் நல்லா குறையும். ஆக்சிடேஷன் ப்ராசஸையும் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப மன அழுத்தம் இருக்கு டாக்டர். என்ன காரணம்னே தெரியல. ஸோ நெறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துட்டேன். ஆனாலும் என்னால வெயிட் குறைக்க முடியல அப்படின்னா, ஒரு முறையான மருத்துவ சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மன அழுத்தத்தினாலயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எதனால இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது? இத எப்படி குறைக்கிறது? இந்த விஷயம்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் டயட் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும், இப்ப நெறைய புதிய வகையான மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது வெயிட் குறையுது. ஆனால் உணவு சாப்பிட முடியாம அதிகமான மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகுறாங்க. நெறைய பேர வந்து நம்ம இப்ப பார்க்குறோம். ஒசாம்பிக் அப்படிங்கிற ஒரு மருந்து எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே வெயிட்ட குறைக்குது. அவங்களோட சுகர கண்ட்ரோல்ல கொண்டு வருது. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உடல ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த உடல் கண்டுபிடிச்ச பிறகு, அதிகப்படியான ஒரு மன அழுத்தம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம முறையான ஒரு அணுகுமுறையோட அந்த உடல் எடைய குறைச்சோம் அப்படின்னா, உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.